ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து வழக்கம் போல் ரோப்ளாக்ஸ் கேம் பிளே தான் ப்ளே பண்ண வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ரோப்ளாக்ஸ்க்கு வந்திருக்கேன். அதனால் கேம் பிளேலாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது, பார்த்து லைக் பண்ணி விட்ருங்க. சரி, இன்றைக்கி நம்ம வந்து என்ன கேம் பிளே வந்து விளாட போகிறோன்னா, ஏதோ ஒரு ஹாபி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க மக்களே. அதான் எடுத்தோடனே அதில் வந்துட்டேன். இந்த கேம் விளாட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெறியாயிடுச்சு மக்களே கொஞ்சம் நேரத்தில் இந்த கேம் விளாண்டு முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ கடன் வந்து கேம் பிளே முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவு லேக் அடிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வரேன். நான் வந்து இந்த ரோப்ளாக்ஸில் வந்து பிளேயர்லாம் நான் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஐம் நாட் அ பிளேயர் கைஸ், ஓகே ரோப்ளாக்ஸில். பட் ஃப்ரீ ஃபயர்லாம் வந்தீங்கன்னா மஜாவாக விளாடுவேன், அது வேறு கதை. ஓகே, இந்த மொதல் ஸ்டேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடு பேரும் போல் இருக்குது, அந்தளவு இருக்குது மக்களே. ஓகே, எப்படியோ ஒன்று தாண்டியாச்சு. இது என்ன தான் பண்ணுறாங்கன்னே தெரில. தம்பி, நான் போகிறதுக்குள்ளே மண்டைக்கு மேலே வந்து நின்னேன். என்னது செக்யூரிட்டிஸ்ன்னு ட்ரெஸ் பண்ணிங்க. அடப்பாங்கடா அங்கிட்டு நானே கேம் பிளே விளாட முடியாமல் இருக்கிறேன். எங்கே செக்யூரிட்டி வந்துருக்கீங்க? யாரா கேட்டவங்க செக்யூரிட்டியை தூக்கி குப்பையில் போடுங்கடா. சரி, ஓகே, இப்போ நம்ம எப்படியும் வந்து ஒன்று தாண்டி வந்துச்சு. அடடா ஏங்க, இது சரி பண்ணுதுங்க நம்மளை. சரி, அந்த ரெயின்போ பையை எங்கே போனான்னு தெரில, மஜாவாக இருந்தப்பல. அட சரி, என்னங்க இது தோற்று போகிறோம், அசிங்கமாக இருக்குதுங்க எனக்கு. சரி வாங்க, இந்த வாட்டை ஆங்க்ரி ப்ரோ பிளேயர்னு காமிக்கண்டா. அப்படி தான். அடுத்த சாரி அந்த ஆச்சு ஜஸ்ட்டு மிஸ் மக்களே, கொஞ்சம் இது யார் இது? கேமரா முன்னாடி மூஞ்ச காமிச்சிட்டு போட ரெடியில் ஸ்கூல் நீ போட அங்கிட்டு தூர. ஐயோ, இவர் பார்த்தீங்களா ப்ரோ பிளேயர்னு நினைப்புங்க. அவர் ரைட் சைடு ஏறி போடுறாருன்னா இவர் ஜெயிச்சிருவாருன்னு நினைப்பே. சரி, நம்ம வழக்கமாக போகிற மாதிரி போவோம் வாங்க. அட ஏங்க, என்னங்க இது ஜம்பிங் பட்டன் எதுக்குங்க அங்கிட்டு தூக்கி வச்சானுங்க? எனக்கு டச்சே ஆக மாட்டேங்குது. எங்கே அவன் தாண்டி போயிட்டாங்க அங்கிட்டு. ஐயோ இருறா டே, நான் வரேன்டா இருறா. இங்கேருந்து எதில் ஜம்ப் பண்ணேன்? சரி, இப்போ அது என்னங்க லேகிட்டு வந்துச்சு. இப்போ அவ்வளோதாங்க, ரெண்டாவது தாண்டிட்டோம். நான் சொன்னோம்ல நம்ம ப்ரோ பிளேயர்னு. ஓகே, அடுத்து இதுக்கு வந்துச்சு. இது என்னங்க? ஓகே, தாண்டியாச்சா கைஸ். வாங்க இப்போ அடுத்து போவோம். இது யாராவது பில்லியனரி ரெட்டுன்னு என்னமோ போட்டிருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடி போனால் பை செத்து போயாச்சு. அதேமாதிரி நானும் செத்து போயிட்டேன். இதுக்கு தான் வந்து யாரும் கிண்டல் பண்ணக்கூடாதுன்றது. சரி வாங்க நம்ம போவோம். அடுத்த 1 2 என்னங்க ஏங்க அது மேலே படவே இல்லைங்க. ஏங்க இப்படி பண்ணுது? சரி வாங்க, இப்போ நம்ம மெதுவாக போவோம். 1 2 2 டே தாவிடுறா. 2 3 4 4 4 4 5 5 அவ்வளோதான். அடுத்த 6 அப்படி தாங்க. நம்ம 3வது 4வது ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 5வது ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம். ஓகே, 5வது ஸ்டேஜில் என்னங்க இது? என்னங்க இது? இப்படி தான். டே, நான் போகிறதுக்கு முன்னாடி போகாதடா, வீணை இறந்து போயிடுவேன். தம்பி, இதான் வந்து அவசர குணப்படக்கூடாதுன்றது கைசி. இங்கே பார்த்தீங்களா முன்னாடி போய் தோற்று போயிட்டான். அதே மாதிரி நான் அந்த கேம் பிளே விளாட்றப்ப தான் வாய்ஸ் கொடுத்தேன். அதனால் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, வாய்ஸ் ஓவர் வந்து எப்போ வாட்ச் தான் ஒரு வாட்டி தான் நான் வந்து எடிட்டிங்கில் கொடுத்தேன். அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா கைஸ், நான் எதுவுமே பண்ணல கைஸ், அது பாட்டில் உழுது. நான் வாட் கேன் ஐ டூ சொல்லுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம அது மேலே போவோம். தாவியாச்சு. ஏங்க அவன் போயிட்டாங்க அங்கிட்டே. இருங்கடா டே, நான் வரேன்டா இருடா டே. இதில் ஜம்ப்பு. அவ்வளோதான். ஏண்டா டே, டச் பண்ணக்கப்புறம் ஏங்க என்னங்க இது? டச் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா திரும்ப வந்து மொதல் இடத்துலேயே வந்து விட்டுருச்சு. சரி வாங்க, இந்த வாட்டை நம்ம கரெக்டாக பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அடுத்த பேப்பர். அவ்வளோதான், வந்துட்டேன். பில்லியனியர் இருங்க, பில்லியனியர் நான் போய்க்கிறேன் ஃபஸ்ட்டு. இருங்க. போயிட்டாப்ல. தம்பி அடுத்து நீங்கள் போங்க. இல்லை நானே போகிறேன். ஓகே வாங்க. இது என்னதுடா இது? ஏதோ கபோர்ட் மாதிரி கவுத்தி போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் லாபின்னு நினைக்கிங்க. ஏன்னா ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்கூல்னால் ஃபேவரட் இடமானு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஓகே. தம்பி செத்துப்போ. இல்லையே, உனக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் தம்பி. சரி வாங்க நம்ம போவோம். ரப்பர் சொன்னால அடுத்த ரப்பர் வந்துருக்கு. வாங்க அடுத்த அந்த இடத்துக்கு போகணுமாயா? ஓகே வந்தாச்சு. அடுத்த பென்சிலை கவுத்தி வச்சுருக்கானுங்க மங்களகரமாக. வாங்க போவோம். ஓகே, தாண்டிட்டு இதுக்கப்புறம் இது என்னங்க இது? இதில் போகணுமா என்ன? ஏங்க என்ன கீழே தள்ளி விடுது? இதில் எதுன்னு ரியல்னு கண்டுபிடிச்சி போன போல் இருக்குதுங்க. ஐயோ, இது வேறு மண்டடியே. சரி வாங்க நடுவில் போய் பார்ப்போம். ஓகே, நடுவுலையும் இல்லை. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கடைசியில் தான் போய் ஆகணும். வாங்க கடைசியில் போவோம். கரெக்டு. ஐயோ, அடுத்த வேறு வந்திருக்கு. இதில் வந்து நடுவில் போவோமா? ஜூபா பாபி பாபிஷா. கரெக்டாக வந்துச்சு. ஓகே வாங்க போவோம். அடுத்து கபோர்டு மேலே ஏறி போக சொல்கிறாங்க மக்களே. வாங்க கபோர்டு மேலே போவோம். வாங்க அவ்வளோதான். என்னங்க இது வெண்ட்டு மாதிரி போகுது? எப்படா போகிறது? ரைட் சைடா? வாங்க. எங்க என்னங்க இது ரெட் கலரில் போட்டு வச்சுருக்காங்க? சரி வாங்க நம்ம போவோம். அவ்வளோதான், தாண்டிடுச்சு. எஸ் மக்களே, அடுத்து நம்ம ஸ்டேஜ் 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டேஜ் 12 வந்து கம்ப்ளீட் பண்ணணும்.
இப்போ அங்கே மேலே போகலாம். மேலே போனால் டேய் என்னடா இது இவ்வளோ ஈஸியாக கொடுத்து வச்சுருக்கிறீங்க. சரி வாங்க அடுத்த இதுக்கு போவோம். ஐயோ கீழே விழுந்துடக்கூடாது. அடுத்து இந்த ஒத்தையடி பாதை. வாங்க ஒத்தையடி. அடுத்த இன்னொரு ஒத்தையடி பாதை. ஓகே ஓகே மக்களே, அவ்வளோதான் தாண்டி வந்துச்சு. இப்போ இந்த இது ஏதோ சொல்லுவாங்களே லாவா லாவானே வச்சுப்போம். இப்போ வாங்க இது மேலே போனோன்னா அடுத்த இடத்துக்கு அங்கே இங்கேயோ போக சொல்லுது. மொத்தமாக இல்லை 61 ஸ்டேஜ் இருக்குதுங்க. நான் 61 ஸ்டேஜ் எப்படா கம்ப்ளீட் பண்ணுறது? அந்த முடிஞ்சு போச்சு. 61 ஸ்டேஜ் நான் எப்போ கம்ப்ளீட் பண்ணி நான் எப்போ வந்து இந்த வீடியோ முடிக்கிறது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து எடிட்டிங் வந்து நாளைக்கு வரைக்கும் பேர் மக்களே எப்படி இருந்தாலும். ஓகே விடிஞ்சிடும் இந்த கேம்லேயே முடிகிறது. ஓகே வந்தாச்சு அடுத்த. இதுக்கு தாங்க இந்த ஜம்பிங் பட்டன் சுத்தமாக வர மாட்டேங்குது. அது எதுக்கு தான் கொடுத்து வச்சுருக்கானுங்கன்னு தெரில. கொஞ்சம் எடிட் பண்ணுற மாதிரி கொடுத்து வச்சுருந்தா வச்சு நம்ம கைக்கு செட் ஆகிற மாதிரி வச்சிடலாம். ஆனால் இதில் அப்படி வைக்க முடியல மக்களே. ஓகே வாங்க அடுத்த வந்தாச்சு. இப்போ வாங்க இதில் போவோம். திரும்பியுமே லாவாவாடா. ஓகே அந்த பையா டேய் என்னங்கடா இது. சரி வாங்க நம்ம லைட்டாக போவோம். போட்டா இவன் வேறு ஒருத்தன். பார்த்து போகணும். டேய் முன்னாடி போயிட்டு என்ன தட்டி விட்றாதடா. தம்பி செத்து போ. வா மெதுவா வந்துட்டேன். அவ்வளோதாங்க வந்துட்டேங்க. எப்பா ஒரு வாட்டை தோற்று தான் வந்துருக்கேன். இதில் நான் எத்தனை வாட்டை செத்து சாவரன்றதை மறக்காமல் எண்ணி சொல்லுங்கள் கமெண்டில். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்கள் நேமை வந்து டேக் பண்ணப்படும். சரிங்களா வாங்க அடுத்த போவோம். அடுத்து அங்கிட்டு எங்கேயோ யாரோ காமிக்குதுங்க. ஓகே வந்துட்டேன். அப்படிதான். இது என்னதுடா இது? டேய் தம்பி இரு, நானும் நீ பண்ணுற மாதிரி பண்ணுறேன். வந்துட்டேன் அடுத்த. ஆஹா அந்த பையிலும் ஸ்பாட் அவுட்டு. டே போயிட்டோ. ஒன்றாலும் நம்பவே கூடாது. நினச்சேன் நம்ம வந்து வழக்கமாக போடுற ரூட்டில் போகலாம். இவன் போகிற மாதிரி நம்ம போனோம்னா நம்ம அதுக்கு மேலே ஓகே வாங்க இவனுங்க எப்படி போகிறானுங்க. நான் போடுறேன்டா. டேய் நான் இங்கே பாருங்கடா, என்னை பார்த்து கற்றுக்கங்கடா நான் எப்படி போகிறேன்னு. பார்த்தீங்களா இப்படி முடிச்சுட்டு வரணும். என்னங்கடா ஒரு ஆங்கிரி ப்ரோ பிளேயர் விளாண்டுட்டு இருக்கிற நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி வாங்க இப்படி போவோம். அடுத்து இங்கே பாருங்க ஏதோ டெஸ்க் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா லாவா ஓடிக்கின்னு இருக்குது. அடுத்த இது டே இருறா. அடுத்த இது என்னதுங்க? இது பிளேட்டு. இந்த மாதிரி பிளேட் இல்லாமல் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அடுத்து வந்து ஏதோ ஒரு லேசர் லைட்டு மாதிரி வச்சுருக்கோங்க. இவங்க ஃபஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அப்படிதான் வந்துட்டேன். திரும்பியும் லேசர் லைட்டா முடிஞ்சு போச்சு. இந்த அக்கா நாங்கள் இப்படி நடந்து போகுது வேகமா. எனக்கா ஒரே ட்ரையில் முடிச்சிட்டுப்பா. ஐயோ அதான் நான் சொன்னேன்ல, நான் வந்து அவ்வளோ பெரிய பிளேயர் கிடையாது. பட் ஐ எம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர். அந்த முடிஞ்சு போச்சு. இந்த சவுண்டு நம்ம துவக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சவுண்டு வருதுங்க பேனு. எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது வெறுப்பேற்றுற மாதிரி இருக்குது மக்கள். இந்த அடுத்த முடிஞ்சு போச்சு. சரி இதை வந்து நான் எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-50 வாட்டை ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அந்தளவு மோசமாக வந்து பார்த்தினா கேம்லேயே இருந்துச்சு. அந்த யாரோன்ற பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 70 வாட்டை ட்ரை பண்ணியிருப்பான். எனக்கு முன்னாடி போனான் தோற்றுட்டான். அடுத்து இது என்னதுடா? இது வந்து ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற இடம்னு நினைக்கேங்க. இப்போ இது மேலே தாவ சொல்கிறாங்க. வாங்க தாவும். இத்தனை அக்கௌண்ட் கேரக்டரை வச்சுட்டு அத்தனை பெரிய அத்தாதண்டி இதில் வந்து தாண்ட சொல்கிறாங்க. என்ன நியாயம் தெரில. அது மட்டும் இல்லை மக்கள், யாராச்சும் ரோப்ளாக்ஸ் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் நல்ல கேம் இருந்தால் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுறேன். ஓகே இப்போ நம்ம அடுத்ததில் வந்து தாவோம். இது என்னடா திரும்பியும் ஒத்தையடி பாதையா? இதில் நான் ஆல்ரெடி ஒரு 40 வாட்டை மற்ற கேம் பிளேலெலாம் வந்து ஜெயிச்சு பார்த்துருக்கேங்க. இதெல்லாம் தாண்டுற மாதிரியே இல்லை. இப்போ எப்படியோ ஒரு ட்ரையில் முடிச்சிடலான்னு பார்த்தா இது சும்மா விட பண்ணிக்குதுங்க. டே என்னடா முதல்லேருந்து வருமா இது? ஓகே வாங்க அடுத்த ரெட்டு க்ரீனு பர்பிளு எல்லோ. அடுத்து என்னோடய ஃபேவரட் கலர் இருக்குது. அதுக்கு மட்டும் எப்படியாச்சு வந்துட்டேன் ப்ளூ. சரி மக்களே, இது முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு நேரம் ஆயிரும் போல் இருக்குது. 23 நிமிஷம் இருக்குதுங்க நம்மளுக்கு. கிட்டத்தட்ட 24 நிமிஷம். இந்த 24 நிமிஷத்தில் நான் எப்படி கடக்க போகிறேன்னு தெரில. அந்த 24 நிமிஷமும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கினே இருக்கணும். ஏன்னா எடிட்டிங்கில் பேசுகிறது தான் அப்படியே இருக்கணும் போல் இருக்குது. ஓகே வாங்க. நாங்கள் இது இப்படி இருக்குது. சரி வாங்க நான் டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே மக்களே, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வாட்டுக்கிட்ட ட்ரை பண்ணியிருப்பேன். முடியல. இந்த பாருங்கள் இப்படி தான் ஆடாக வந்து என்னை கீழே தள்ளி விட்டுருது. வேறு வழியில் இந்த ட்ரையை பண்ணணும். இதில் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நான் ப்ரோ பிளேயர்ரா. வாங்கடா எவனாக இருந்தாலும் வாங்கடா நீங்கள் முடிக்காம விட மாட்டேன். அவ்வளோதான். அடுத்த ரெட்டு ஒன்றே ஒன்றா ஜெயிச்சிடா. அவ்வளோதாங்க. ஐ எம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர் ஆஃப் ரோப்ளாக்ஸ். வாங்கடா இதுக்கப்புறம் நான் தான் ஜெயிக்க போகிறேன். என்ன அடாடாடா என்னங்க இது ஒரே இடத்துல இருந்து டான்ஸை போட்டுருக்குறான். ஓகே இப்போ நம்ம இதில் அடுத்த தாண்டி வந்தாச்சு. வா அடுத்த இன்னும் ஒன்று இதெல்லாம் வந்து ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் போக டஃப்பாக கொடுத்து வச்சுருப்பாங்க.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்கூல்லேருந்து தப்பிக்கிறது தான் நம்ம இவ்வளோ பெரிய வேலை பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இந்த ஸ்விட் கேமில் வர மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ சரி, இது வந்து எடுத்த உடனே அந்த ஆடு வந்துருச்சு மக்களே, அதனால தான் கீழே விழுந்துட்டேன். இன்னும் விழுந்திருக்க மாட்டேன். ஓகே, இது 2வது இதுவும் இதாக தான் இருக்கணும்னு நம்பி போவோம். எது போக அந்த முடிஞ்சிச்சு. வெயிட் பண்ணுங்க, இங்கி பிங்கி பாங்கி போட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா இது நம்மளுக்கு இதாக கொடுக்குது. ஓகே, இப்போ நம்ம 2வது இது போகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இதாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. என்னங்க இது ஏங்க 3 இதுவும் ஒரே மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க. இது லெஃப்ட்டு, அது இது என்னது தெரியல, மறந்துச்சு. லெஃப்ட்டு திரும்ப வந்து எனக்கே மறந்து போச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து லெஃப்ட்டு போகணும், அப்புறம் ரைட்டு. இப்போ புரிஞ்சுடா. எத்தனை ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது இந்த இதில். டேஸ் நான் எத்தனோட டோக்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படி தான், இதுதான் ஒரே ஸ்டெப்பில் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். மீண்டும் ஒரு ஒத்தையடி பாதி. எத்தனை ஒத்தையடி பாதை வச்சுருக்கானுங்க. டேஸ் வாய்ஸ் வேறு வளருது, அதனால் மன்னிச்சிக்கோங்க. இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன், ஸோ கவலைப்படாதீங்க. ஓகே, அடுத்து இங்கே அடே போங்கடாங்கடி, இந்த கண்டனத்தில் தான் எல்லாம் மிஸ்ட்டு வரும். ஓகே வாங்க போவோம். ஓகே மக்களே, அடுத்து வந்து வந்தாச்சு. ஏன்டா டேய் புக்கை தூக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கீங்க, பிளடி ராஸ்கூல்ஸ். படிப்பு எப்படிரா வரும் என்னங்க? ஏங்க இது புக்கெலாம் வந்து போட்டு வச்சுருக்கானுங்க, ஒருவேளை மதக்குதோ? சரி வந்துட்டேன். அடுத்த இந்த பர்பிள் போவோம். அடுத்து திரும்பி ரப்பர்ரா, திரும்ப பென்சிலு. எனக்கு பென்சில் மாதிரி தெரில. எங்கள் ஊர்லலாம் பென்சில் வந்து எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த நட்ராஜ் அப்படி தான் பார்த்துருக்கேன். இந்த சின்னதாக தான் இருக்கும். இதில் என்னென்னா டிஃப்ரெண்ட் கலராக வச்சுருக்காங்க. ஓகே வாங்க, அடுத்த போடு. இது ரப்பர் மாதிரி இல்லை, ஏதோ க்ரையான்ஸ் மாதிரி இருக்குது மக்களே. ஓகே, அடுத்த தாண்டியாச்சு. இது ஸ்கேலு. அடுத்த இது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பிளாக்கு. இதில் வந்து இங்கே வந்து வந்தீங்கன்னு வைங்களேன், இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது ஃப்ரீ மக்களே உங்களுக்கு, சரிங்களா? எல்லாமே வந்து ஃப்ரீ தான், ஸோ எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, பெயிண்டில் படாமல் போகணும் போல இருக்குது மக்களே. வந்துட்டேன். அவ்வளோதான், ஒரே ட்ரையில் முடிச்சிட்டேன். ஐம் ஆங்கிரி ப்ரோ. என்னடா ஐடி வந்துச்சு. ஆங்கிரி ப்ரோ பிளேயருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இதே நம்ம வந்து சிங்கிள் டைமில் வந்து முடிக்க ட்ரை பண்ணலாம். அப்படி தான் சிங்கிள் டைமில் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு போவோம். போக கேம்லேயே நல்லா இருக்குது. ஸோ நான் ஜெயிச்சிடுவேன் நினைக்கிறேன். சிங்கிள் ட்ரைலே முடிச்சிடும், கவலைப்படாதீங்க. வாங்க அவ்வளோதான், வந்துட்டேன். அடுத்த திரும்ப மீண்டும் எங்கே எத்தனை ஒத்தையை அடிப்பாத. போகலாம். இது வந்துட்டேன். டே சிங்கிள் ட்ரையில் முடிச்சிட்டேன்னா இந்த கேம் பிளே வந்து அமோகமாக முடியும். அப்புறம் பார்த்துக்கோங்க. சரி வாங்க மக்களே அதே மாதிரி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். வாய்ஸ் ஓவர் ரொம்ப வளருது, அதனால் யாரும் கண்டுக்கிறாதீங்க, சரிங்களா? அடுத்த வட்டம் நல்ல ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். மைக் வந்து இருந்துச்சு மக்களே, மைக் எங்கே போச்சுன்னு தெரில. அதான் வந்து வீட்டு பின்னாடி வாய்ஸ் வச்சிச்சு. அது என்னது வாய்ஸ் ரொம்ப கேட்குது. ஓகே, அடுத்த இதில் போவோம். இதில் அடுத்து இந்த ரெட் பிளாக்கு, அடுத்து எல்லோ, அடுத்த ஒயிட்டு. அவ்வளோதான், வந்துட்டேன். எல்லாமே வந்து ஒன் ஸ்டெப்லேயே முடிச்சுட்றோம் மக்களே. சொல்லி வாய முடியல, 1 ஸ்டெப்பில் முடிச்சிடலாம்னு நினச்சேன். சரியாகுது மக்களே, இதுக்கு என்ன பண்ணேன். சரி வாங்க இது போவோம். இந்த வீடியோ வந்து நான் எப்போ எடுத்தேன்னு தெரியுமா? நான் கிட்டத்தட்ட மே மாதம் எடுத்ததுங்க இந்த ரோப்ளாக்ஸ் வீடியோ. இப்போ தான் நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா மற்ற கேம்லேயே அந்த இவில் நென்னு மாரவீடி அந்த இதெல்லாம் போட்டுட்டு இருந்த மக்களே. கடைசியாக ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுலேயும் பாட்டுத்தனமாக தான் இருந்திருப்பேன். இது மே மாதம் எடுத்ததை இன்ன வரைக்கும் நான் அப்லோட் பண்ணல. இது டிராஃப்டில் இருந்ததை தான் இப்போ நான் பார்த்து அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு யூடியூபர் கேட்டிருந்தாங்க, அதனால தான் அப்லோட் பண்ணுறேன். அது எந்த யூடியூபர்னு அந்த கமெண்ட் வந்தோடனே அடுத்த வீடியோவில் வந்து டேக் பண்ணி விட்றேன். ஓகே, முடிஞ்சு போச்சு. சிங்கிள் ட்ரையில் முடிச்சுட்டு இருந்தேன்னு கவலைப்பட்டேன். இந்த ஆடு வந்து தாங்க என்னை தோக்கடிக்குது. போடாடி. அவ்வளோதான், வந்துட்டேன். அடுத்த ஜெயிச்சிடு. அவ்வளோதான், வந்துட்டேன். ஓகே, இப்போ பென்சில் வந்து இது என்னது ஜெட்டாடா? ஆமாம், ஜெட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஓகே வாங்க அடுத்த இதில் போவோம். வாடா வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போடி தான். ரெட்டு, அடுத்த பர்பிளு, அடுத்த ப்ளூவு, அடுத்த ரெட்டு, திரும்ப எல்லோ, அடுத்த இது ஒயிட்டு. வாங்க அவ்வளோதாங்க, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ் ரூம்குள்ளே வந்து ஃபைண்ட் பட்டணும் அந்த தானே வச்சுருக்கீங்க. டே ஏதாவது கண்டுபிடிக்கிற மாதிரி வைங்கடா, ஏன்டா இவ்வளோ ஈஸியாக வைக்கிங்க. சரி வாங்க, அந்த ரெட்டாக இருந்தது க்ரீனாக மாறிடுச்சு. எங்கே புரிஞ்சு இந்த கத்திரிக்கோள் வந்து நம்மளை வெட்டக்கூடாதான். சரி வாங்க போவோம். ரெட்டு கத்திரி போயிடுச்சு. டே அவ்வளோதான், அது போயிடுச்சு. போடா போ அது பின்னாடி போய்டும். அவ்வளோதான், பெரு அவ்வளோதாங்க, வந்துட்டேன். இப்போ வந்து எப்படி அது மேலே ஜம்ப் பண்ணணுமா? இல்லையா ஏங்க, இது கொஞ்சம். ஆனால் இந்த கேம் வந்து நல்லா தான் மக்கள் இருக்குது. நம்ம டெஸ்டிங் வந்து பண்ணுறாங்க, மைண்ட் டெஸ்டிங்கு. ஓகே, இப்போ நம்ம
ஓ அது மாதிரி ஏறக்கூடாதா? சரி வாங்க, அப்போ நம்ம கீழே வழியாக தான் போயாகணும் போல இருக்குது. ஆப்ஜெக்ட்ஸ் மேலே படாமல் போகணும். எப்படி போவேன்? அப்படி போயிடுவேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஐயோ எங்க இந்த கேம் பிளே வேறு நான் ஏன் தான் இதை வந்து சூஸ் பண்ணனே தெரில. எனக்கு விளாடவும் தெரியாது. என்ன பண்ணேன், பட் நான் ட்ரை பண்ணுற மக்களை எல்லா கேம் பிளேஸும் முடிக்க. ஓகேங்களா? ஓகே வந்தாச்சு. அடுத்து என்னடா இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, இது செக்டாரா என்னமோ சொல்லுவாங்க மக்களே. இது பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறந்து போச்சு. இது வந்து அடுத்த இது சிங்கிள் ட்ரையில் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இதை அவ்வளோதான் முடிச்சிட்டேன். வாங்க இப்போ நம்ம இதுக்கு வந்தோன்னா திரும்பியும் வந்து மேலாள் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ சுற்றி ஒரே இடத்துக்கு வர மாதிரி தெரியுது. ஆனால் இது வந்து வேறு இடம். அடுத்து கத்தி. அடடா கத்தி. பட்டுருச்சு. வெளியே போ. அடடா ஏங்க இது என்னங்க மெச்சு தான் வந்து தொலைது. இப்போ ஓகே வாங்க போவோம். வந்துருச்சு. போ திரும்ப ஓடு வந்துருச்சு. அடுத்த ஓடு எஸ்கேப். அவ்வளோதான். ஏன்னா பர்கரை தூக்கி வச்சுருக்காங்க. திங்க கொடுத்தா நல்லா தின்றுவேன் பர்கர் இதெல்லாம். ஏண்டா திங்கிறேன்னு சொன்னதுக்கு. சரி வாங்க மக்களே, எதுவுமே வாய் பேச வேண்டாம். சும்மா ஆப்ஜெக்ட்டுன்னு நினச்சிட்டு போயிடலாம். அடுத்து வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. பட் ஓரளவு நல்லாயிருக்கும். நான் வீட்டில் செஞ்சுருக்கேன் மக்களே. அடுத்து ஜூஸு டோனட்டு. ஓகே மக்களே, எப்படியே நம்ம வந்து தாண்டியாச்சு. இது என்னடா தண்ணியை போட்டு வச்சுருக்கீங்க? ஒருவேளை நம்ம வந்து தண்ணியில் படாமல் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க. இது வந்து இப்போ நான் கொடுக்குற வாய்ஸ் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா 2வது நாள். ஓகேவா? கிட்டத்தட்ட 3வது நாளையும் நினைக்கிறேன். 3வது நாள் நான் வந்து இந்த இது வந்து கொடுத்துட்டுருக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போவோம். இப்போ போனோம்னா அவ்வளோதான், தாண்டியாச்சு. ஜஸ்ட்டு சிங்கிள் ட்ரையில் முடிச்சாச்சு. ஓகே இது வந்து கிச்சன் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். மக்களே நீங்கள் இங்கே வாங்க மக்களே. உங்களுக்கு என்ன வீட்டில் எந்த பொருளும் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? இங்கே வந்து அள்ளிட்டு போங்க, உங்களுக்கு எல்லாமே இலவசம் தான். ஓகே வாங்க இப்போ நம்ம இது மேலே தாண்டியாச்சு. அடுத்த எனக்கு இந்த பட்டனை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் மக்களே. ஓகே வாங்க இப்போ இது அடுத்து அங்கிட்டு தாங்கணும். அவ்வளோதான். அப்படி தான் தாண்டி வந்துட்டேன். இப்போ நம்ம 48 கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. டீச்சரா? டீச்சர் எங்கே துரத்திட்டு வராங்க பின்னாடியே. என்னங்க இது? இது மேலே படாமல் போகணும். படாத. அவ்வளோதான். வாங்க இப்படி போவோம். இங்கே என்னது இங்கிட்ட ஆரம்பிக்க. முக்குச்சந்து. ஏண்டா ஏங்க எனக்குன்னே இப்படி வரானுங்க. இப்படி முக்குச்சந்து கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க. சரி வாங்க இப்போ நம்ம இப்படி போவோம். ஸ்பீடாக போடா. என்னங்க டீச்சர் துரத்துனாங்கன்னு ஒன்று. இவ்வளோ நேரம் நான் தோற்று விளாண்டுட்டு இருந்தவன் இப்போ வெளியே விளாட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே வந்தாச்சுங்க. கிட்ட வந்தாச்சுங்க. என்னங்க அவனை ஆளை காணும். சரி ஓகே வாங்க நம்ம அப்படியே தாண்டியாச்சு. ரப்பரை கவுத்தி போட்டு வச்சுருக்கானுங்க. பென்சிலை கவுத்தி போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போனோம்னா இங்கே வந்து ஏதோ பின்னு மாதிரி போட்டு வச்சுருக்கானுங்க. இப்போ நம்ம அதை ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி அப்படி இந்த இடத்துக்கு போயிடும். அவ்வளோதாங்க வந்துட்டேன். வந்துட்டேங்க. அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. திரும்பியும் வந்து அதே மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து வெளியே வந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன் மக்களே. ஓகே வாங்க இப்போ நம்ம இது தொட்டோம்னா பேப்பரில் படாமல் போகணும் போல இருக்குது. எத்தனை பேப்பரு டெஸ்ட்டு பேப்பராக இருந்துச்சுன்னு வைங்களேன். இந்த நேரத்துக்கு நான் அந்த லாவாக்குள்ளே தள்ளி விட்ருப்பேன். ஏன் பையங்க பாவங்க நம்ம தான் அடி வாங்குறோன்னு பார்த்தா இவனுங்களும் அடி வாங்கக்கூடாதுன்னு தான் ஒரு நல்ல மனசோட ஹியூமனிட்டி பண்ணலான்னு நினச்சேன். சரி வாங்க நம்ம அப்படியே போவோம். ஓகே மக்களை தாண்டியாச்சு. இது வந்து ஏதோ குண்டூசி தூக்கி சொருக்கி வச்சுருக்கானுங்க. யார் வேணும் குத்தாமல் இருந்தால் சரி தான். சரி வாங்க இப்போ அடுத்த ரப்பர். ஏங்க இதில் இருக்கிற பென்சில் எனக்கு கொடுத்தா கூட அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாச்சும் யூஸ் பண்ணிடுவேன். இத்தனை பென்சிலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொருக்கி வச்சுருக்காங்க. சரி வாங்க இது போவோம். ஓகே மக்களே நீங்கள் வந்து வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கிட்டு ஒத்தையடி பாதை நிறைய ஒத்தையடி பாதை தாண்டி வந்தாச்சு. இது என்ன தெரியாது அது மேலே. ஓகே தாண்டியாச்சு. வாங்க எம்மா ஏங்க நான் இத்தனை இதையும் ஒரே ட்ரையில் வந்து நான் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸ்டார்டிங் தான் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் மக்களே 57 இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அவ்வளோதான். இங்கே வாங்க. இப்போ இது அடுத்து இந்த கல். ஓகே மக்களே நம்ம வந்து வெளியே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இது தான் இருக்குது போல் இருக்குது. வாங்க போகலாம். அடுத்து இது அவ்வளோதாங்க. இப்போ வாங்க இந்த கட்டையை மட்டும் நம்ம தாண்டிட்டா வேலை முடிஞ்சா. ஒரு கட்டை 2வது கட்டை தாண்டிது. 2 இது 3 அடடா நாங்கள் இது இப்படி தாண்டிடலான்னு பார்த்தா கீழே தள்ளி விடுது. ரெயின்போ கார்பெட் நீ அது அப்புறமா வா, நான் உனக்கு அப்புறமா காசு கட்டுறேன். இப்போ வாங்க நம்ம இப்படி போவோம். தாவு. அடுத்த இது தாவு. அடுத்த அது வந்துட்டு வந்தா போச்சுங்க. எத்தனை ட்ரை மக்களே பண்ண சொல்கிறீங்க இதை? ஓகே மக்களே நான் நிறைய ட்ரை பண்ணி ரொம்ப வெறுத்து போயிட்டேன். அதனால் அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது வந்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து எந்த கலருன்னு கரெக்டாக செக் பண்ணும் போல் இருக்குது.
ஓகே வாங்க இப்போ நம்ம அடுத்து ஏதாச்சும் பண்ணி பார்ப்போம். இதான் கடைசின்னு நினைக்கிறேன். ஓகே ரெட்டில் போவோம். திரும்பியும் ரெட்டாக இருக்குமா? வாங்க இதில் போய் பார்ப்போமா. அடடா சரி வாங்க நம்ம வந்து எல்லா கலரையும் ஒழுங்காக பார்த்து போவோம். இப்போ ஃபஸ்ட்டு ரெட்டு, அடுத்த இதில் போக எல்லோ போவோமா? எல்லோ தாங்க கரெக்டு. எல்லோ, அடுத்த ப்ளூவா? இல்லையே என்னங்க இது, எது போனாலும் இது. ஓகே ரெட்டு ப்ளூ, வாங்க போவோம். ரெட்டு வந்தாச்சு. என்னங்க இதில் போகலான்னு நினச்சேன், பட் போக முடியல. ஓகே இதுலேயும் நான் போயிட்டேங்க. நான் இதுலேயே போயிட்டேன்டா. அந்த முடிஞ்சு போச்சு. அதான் நம்ம எது பண்ணாலும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணுன்றது. ஓகே வாங்க ரெட்டு, திரும்ப ரெட் இல்லை ரெட் நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே அதுவாகவே போய் விழுதுங்க. நான் என்னங்க பண்ணுறது இதுக்கு. சரி வாங்க இப்போ நம்ம ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லோன்னு நினைக்கிறேன். எல்லோ, அதுக்கப்புறம் எல்லோவாக இருக்குமா? இல்லை ரெட்டு. ஓகே வாங்க போவோம். அவ்வளோதான் மக்களே, ஃபைனலி நம்ம எல்லா இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவும் வந்து வந்துருச்சு, முடிஞ்சிச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மக்களே நான் வந்து ஜெயிச்சிருக்கிறேன். ஓகே மக்களே, இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க வேறு என்ன கேம் ப்ளே போடலான்னு. நாளைக்கு இன்னொன்று ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் FTG. லவ் யூ ஆல்.